செந்தில் பாலாஜியின் கெடு நெருங்குகிறது. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த கெடு நெருங்குகிறது. என்ன செய்ய போகிறார் ஸ்டாலின்? திங்கட்கிழமை 2 மணி, மதியம் 2 மணி வரை, 2 மணியோடு கெடு முடிகிறது. 2 மணிக்கு மேலே உச்சநீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்க போகிறாங்க. அதாவது செந்தில் பாலாஜியின் பெயில் ரத்தாகிறதா, ஜாமீன் ரத்தாகிறதா? ஜாமீனை ரத்து ஆனாங்கன்னா அடுத்த நிமிஷம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும். மந்திரி விட்டு தூக்கணும், இல்லை லாக்கார் இல்லாத மந்திரியை வச்சுட்டு சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளே போடணும். ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? சஸ்பென்ஸில் வச்சுருக்காரு ஸ்டாலின். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஃபுல்லாக காலி துப்பியாச்சு தமிழ்நாடு பூரா செந்தில் பாலாஜி விஷயத்தில். எவனை யாராவது ஒரு ஜாமீன் கொடுத்து ஊழல் வழக்கில் சிக்கி அவங்க ஜாமீனில் வந்த உடனே திருப்பி மந்திரி பதவி யாராச்சும் கொடுப்பாங்களா? ஒன்றும் படிக்காதவங்க கூட முதலமைச்சராக இருந்தால் கொடுக்க மாட்டான். ஐயோ, உச்சநீதிமன்றம் போய் இப்போ தான் பெயிலில் விட்டுருக்கான், ஜாமீனில் விட்டுருக்கான், அவனுக்கு போய் மந்திரி பதவி கொடுத்தா பிரச்சனை வரும்பியா அப்படின்னு யோசிப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் அவளுக்கு போய் மந்திரி பதவி கொடுத்தீங்க? இப்போ ஸ்டாலின் என்ன முடிவெடுத்திருக்காருங்கிறது அரசல் புரசலாக செய்தி வருது. என்ன முடிவெடுத்திருக்காருன்னு தெரியுமா ஸ்டாலின்? இவராக ராஜினாமா பண்ணால் நமக்கு ரொம்ப கேவலம். இந்தியா பூரா காரி துப்புறான், இப்போ தான் துப்பிக்கிட்டு இருக்கான். இவராக ராஜினாமா பண்ண வேணாம், அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸ்டாலின் சொல்லிட்டாராம், நம்மளே மாற்றிடலாம் மந்திரி. எப்படி மந்திரி மாற்றிடலாம் அப்படின்னா, திங்கட்கிழமைக்குள்ளே செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு பிடிஆரை போட்டு விட்டுடலாம். பிடிஆர் கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னமேயும் விட்டோம்னா 30,000 கோடி கதையெல்லாம் வெளியில் சொன்னாலும் சொல்லிடுவார். அதனால் இதை தான் தருணம். அதனால் செந்தில் பாலாஜியை தூக்கிட்டு அந்த இதை பொறுப்பை பிடி தியாகராஜன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவர் செந்தில் பாலாஜி இருந்த துறை மின்சாரத்துறை. ஸோ மின்சாரத்துறையை பிடி தியாகராஜனை கொடுத்துட்டு இவர் செந்தில் பாலாஜியை அப்படியே கலட்டி விட்டுடலாம்.